Hello everyone, welcome to Study with Rohini channel. இந்த வீடியோல நம்ம exercise 4.1ல third question வந்து பார்க்கிறோம். So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 48 is 32% of which number அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So இங்க number வந்து தெரியாது. So let the number be x ன்னு வந்து எடுத்துக்கலாம். So 32% of x வந்து 48 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So அப்ப வந்து நம்ம எப்படி எழுதணும் 32% னா 32 by 100 னு வரும். half னா into x is equal to 48. So x தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. So மத்த terms எல்லாம் நம்ம right side கொண்டு போயிடும். So x is equal to 48 into 100 by 32. So 8 4s are 32. இது வந்து 8 6 are. And 2 2s are இது வந்து 2 3s are. இது 2 1 time, இது 2 50 times. So 150 தான் வந்து x ஓட வேல்யூ. So இங்க அடுத்தது fourth question 25% of 30% of 400. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க 20% of 30% of 400. First 30% of 400 கண்டுபிடிக்கணும். So அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன வரும் first 30% of 400. இது எப்படி எழுதலாம் 30 by 100 into 400. So 0 0 cancel ஆயிடும். So அப்பனா நம்மளுக்கு 4 3s are 12. அப்போ 120 வந்து நம்மளுக்கு வரும். So இதுல இருந்து 25% வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So 25% of என்னது 120. ஏன்னா இங்க அதுதான் கொடுத்திருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா 25%. So 25 by 100 into 120. 0 0 வந்து கேன்சல் ஆகும். 5 2s are 5 5s are 2 1 time 2 6 are 5 6 30. Next வந்து fifth question வந்து பார்க்கலாம். If a car is sold for 2 lakhs from its original price of 3 lakhs, then find the percentage of decrease in the value of the car. So, original price of the car வந்து எவ்வளோ original price of the car is 3 lakhs. அடுத்தது வந்து எவ்வளோ கார் வந்து எப்போ எவ்வளோக்கு சேல் பண்றாங்க ஸோ செல்லிங் price of the என்னது 2 lakhs. So அப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு decreased amount which is equal to 3 lakh minus 2 lakh. அப்ப வந்து என்ன வரும் 1 lakh வந்து வரும் 1 lakh rupees தான் வந்து டிக்ரீஸ்ட் அமௌண்ட். ஸோ இங்க வந்து டிக்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் எவ்வளவு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் அதாவது டிக்ரீஸ்ட் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ பர்சன்டேஜ்னா இன்டூ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இன்டூ 100. ஸோ டிக்ரீஸ்ட் வேல்யூ 1 lakh by ஒரிஜினல் வேல்யூ வந்து 3 lakhs into 100. So 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும் and இங்க வந்து இந்த 3 0 and இந்த 3 0 வந்து கேன்சல் ஆயிடும். So it is 100. 100 by 3 வந்து நம்மளுக்கு வரும். So இதை டிவைட் பண்றோம். So 100 இதை டிவைட் பண்ணிக்கலாம். So 100 3 ஆல டிவைட் பண்றேன். 3 3s are 9. இங்க 1 0 திருப்பியும் 3 3s are 9. So 1 ரிமைண்டர் வந்து வரும். So இது ஃபிராக்ஷன்ல வந்து நம்ம எப்படி எழுதலாம் so 33 1 by 3%. இதான் வந்து பர்சன்டேஜ் டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் வந்து இதுதான். So 6th question வந்து பார்க்கலாம். So இது வந்து 6th question.
So, 6th questionல என்ன கொடுத்திருக்காங்க? If the difference between 75% of a number and 60% of the same number is 82.5. So, difference அப்படின்னா வந்து என்னது? மைனஸ் பண்ணணும். எதையோ மைனஸ் பண்றோம்? 75 of a number வந்து நம்மளுக்கு தெரியாது. So, first step என்ன பண்ணோம்? எது தெரியாதோ அது x எடுத்துக்கணும். Let the number be x. And 75% of a number and 60% of the same number சொல்லிருக்காங்க. So, அப்போ இந்த 75% of x minus 60% of x is equal to 82.5. இதான் வந்து மீனிங். So, அப்போ 75 by 100 into x minus 60 by 100 into x is equal to 82.5. So, first நம்ம x value வந்து கண்டுபிடிக்கணும். x value கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து 20% of that number வந்து find out பண்ண முடியும். So, இங்க வந்து இது எப்படி எழுதலாம்? 75 by 100 வந்து 0.75 x வந்து எழுதலாம். Minus 60 by 100 வந்து 0.60 x வந்து எழுதலாம். This is equal to 82.5. இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். So, அப்பனா நம்மளுக்கு 0.75 minus 0.60. 5 1. So, 0.15. 0.15 x is equal to 82.5. So, x is equal to 82.5 by 0.15. இங்க வந்து நான் என்ன பண்றேன்? into 100 பண்றேன். into 100 எதுக்காகனா டெசிமல் வேல்யூ ரிமூவ் பண்றதுக்கு. So, 8250 வந்துரும். இங்க 15 வந்து வரும். So, டெசிமல் ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்கு. So, நமக்கு 0 இங்க ஒரு 0 வந்துரும். இங்க ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருக்கு. So, 100 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு டெசிமல் பிளேஸும் ரிமூவ் ஆயிடும். So, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 3s are இது வந்து 5 1 time. இங்க வந்து 3 வரும். 5 6 are 30. 5 5s are and 0. 3 1 time. 3 5s are 15. 3 1 carry over. திருப்பியும் 3 5s are and 0. So, x is equal to 550. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 20% of that number. So, the number is 550. The number is 550. So, 20% of that number வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது 20% of 550. So, 20 by 100 into 550. So, 0 0 cancel ஆயிடும். இந்த 0 cancel ஆயிடும். So, it is 55 into 2, which is 110. 110 தான் வந்து answer. So, 7th question, a number when increased by 18% gives 236. Find the number அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, என்ன வந்து கேட்டிருக்காங்க? Find the number. So, let the number be x ன்னு எடுத்துக்கிறேன். So, இங்க என்ன சொல்லிருக்காங்க? The number வந்து it is increased by 18% அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. So, அப்பனா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? This is 18% of what? Of the number வந்து increase ஆகுது. So, அப்போ x plus 18 by 100 into x. ஏன்னா இந்த நம்பரோட இந்த நம்பர்ல இருந்து 18% வந்து அதிகமாகும். So, 18% of x வந்து நம்ம போறோம். Equal to 236. So, அப்போ x plus 18x by 100 is equal to 236 வந்து வரும். LCM எடுக்கிறோம். So, அப்போ LCM எடுத்தா இங்க வந்து டினாமினேட்டர்ல 1 இருக்கு. So, 100. So, அப்போ 100x plus 18x equal to 236. So, 118x வரும் by 100 is equal to 236. So, x is equal to அப்படியே cross multiply பண்றோம். 236 into 100 by 118.
இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ 2 டேபிள்ஸ்ல 2 5s are 10, 2 9s are. அண்ட் இங்க வந்து 2 1 டைம், இது திருப்பியும் 2 1 டைம், 1 கேரி ஓவர், 2 8s are 16. ஸோ 59 2 டைம்ஸ் பண்ணா 9 2s are 18, 5 2s are 10, 11, 118. ஸோ இது 1 டைம், இது வந்து 2 டைம் வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது 200. ஸோ x equal to 200. ஸோ இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். A number when decreased by 20% gives 80. ஸோ முன்னாடி சம் போட்டோம்ல அதே மெத்தட் தான். ஸோ let the number be x னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆகுது, டிக்ரீஸ் வரும்போது மைனஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 20% ஆஃப் எக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு 80 வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏன் ஆஃப் எக்ஸ் போடுறோம்னா 20% ஆஃப் வாட், எதோட 20% வந்து நம்ம டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரோட 20%, எந்த நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அந்த நம்பரோட 20% வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 by 100 into x is equal to 80. திருப்பியும் இதுவுமே அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 100 வரும் டினாமினேட்டர்ல, இங்க வந்து இன்டூ 100 பண்றேன். ஸோ 100x மைனஸ் 20x வந்துடும் ஈக்குவல் டு 80. இது வந்து 80x by 100 equal to 80 வரும். So x is equal to 80 into 100 by 80. 80 cancel ஆகும். So x is equal to 100. So இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.